அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையினூடாக இந்நிகழ்வை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையுடைய ரமலானுடைய மாதத்திலே பிறை 21 சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவு தினத்தை ஆக்கியிருக்கிறார். சஹாபாக்களுக்குள் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தனித்துவமானவர்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சம் இந்த உலகத்திலே அன்னை பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு பரவி இருக்கிறது. அதற்கு அஸ்லாக அடிப்படையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தது சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களைத்தான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், அலியும் மின்னி வ அன மின்ஹு, நான் அலியில் நின்றும் உள்ளவர், அலி என்னில் நின்றும் உள்ளவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்ல் பைத்துக்களாகிய அந்த கராபத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு வைப்பதை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். அதே போல இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர்களே, உங்களை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் பரிசுத்தமான குடும்பம், அவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்பது ஒரு கடமையாக்கப்பட்ட ஒன்று என்று குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். இந்த அஹ்லுல் பைத் என்கின்ற விஷயத்திலே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கட்டுப்படுகிறார்கள். ஆக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீது அன்பு வைப்பது அல்லாஹ் அவர்களை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறான் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கக்கூடிய விடயமாகும். எனவே நாம் அனைவரும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கீர்த்தியை, அவர்களுடைய புகழை, மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் நான் அறிவின் பட்டணமாக இருக்கிறேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அறிவினுடைய வாசலாக இருக்கிறார்கள். அதாவது அந்த வாசலின் ஊடாகத்தான் அறிவு பட்டணமாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை யாரும் அடைய வேண்டும் என்பதை பற்றி இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல செய்திகளை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். கைபர் யுத்தம் நடக்கிறது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அனுப்புகிறார்கள். அந்த படையால் கைபரை வெற்றி கொள்ள முடியவில்லை. இரண்டாம் நாள் படை அனுப்புகிறார்கள். இரண்டாம் நாளும் அந்த படையால் கைபரை வெற்றி கொள்ள முடியவில்லை. மூன்றாவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை நான் ஒருவருடைய கரத்திலே கொடியை கொடுத்து கைபருக்கு நான் அனுப்புவேன், அவருடைய கையிலே அல்லாஹ் கைபரை வெற்றி கொள்ள செய்வான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ்வும் அவரை நேசிக்கின்றான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதருடைய கையிலே கொடியை கொடுப்பேன். ஒவ்வொரு சஹாபாக்களும் அந்த நல்ல நபர் நானாக இருக்க வேண்டாமா என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஐன அலி, அலி எங்கே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று கேட்டார்கள். நாயகமே யா ரசூலல்லாஹ்,
கண் நோயினால் பீடிக்கப்பட்டு வர முடியாமல் வீட்டிலே இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அழைத்து வர சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரப்பட்ட பொழுது சய்யித்னா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திரு உமிழ் நீரை தொட்டு கண்ணிலே தடவ கண்ணுடைய நோய் நீங்கியது. அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிகிற வரைக்கும் அவர்களுடைய கண்ணிலே நோயே ஏற்படவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கையிலே கொடியை கொடுத்து ஹைபருக்கு அனுப்புகிறார்கள். ஹைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒருவராக, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒருவராக, அல்லாஹ்வும் நேசிக்கக்கூடிய ஒருவராக சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வம்சத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய இறுதி வரைக்கும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வெளிப்படுகிற வரைக்கும் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லு பைத்துக்களுடைய அதாவது ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹுடைய பிச்சலத்தில் தான் இந்த உலகத்தில் இறுதியாக வரவிருக்கின்ற இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுப செய்தி சொல்லி இருக்கிறார்கள். இறுதி காலத்தின் இமாமாகிய இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அவர்களுடைய அடித்தந்தையாக இருக்கின்ற அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்று நம்முடைய இடத்திலே மனாகிப் நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே அனைவரும் கலந்து சிறப்பித்து செல்ல வேண்டும் என்று வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அஹ்லுல் பைத்துக்களையும் இமாம் அலி இப்னு அபீ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களின் வம்சத்தை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உட்பட கியாமத் நாள் வரைக்கும் அன்பு வைத்து வாழக்கூடியவர்களாக எம் அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.